Hey guys, welcome back to our Purple Hair Crafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா cow shed மாட்டு கொட்டாயெல்லாம் சொல்லுவாங்க அதுதான் எப்படி பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஒரு வில்லேஜ் சைடு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வந்து 2 கார்ட்போர்டு தான் உங்களுக்கு டோட்டலாக தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டோட சென்டிமீட்டர் வந்து 22 லென்த்து. பிரெத் வந்து ரெண்டுக்குமே சேம் தான் 10 சென்டிமீட்டர். இதோட 42 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வந்து இந்த கார்னர்லேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் எடுத்து அங்கே பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்தும் ஒரு 10 சென்டிமீட்டர் எடுத்து அதையும் நம்ம வந்து மார்க் வந்து பாயிண்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஷார்ப்பனான ஸ்கேல்லையோ எதுலேயோ வந்து நம்ம இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி லைன் போட்டுக்கணும். ஓகே, இந்த மாதிரி லைன் போட்டால் உங்களுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபோல்ட் பண்ணுறதுக்கு தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேல் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கொஞ்சம் நிற்கும். சென்டரில் உள்ளதும் இதில் உள்ளதும் கரெக்டாக இருக்கணும். சென்டரில் உள்ளதும் நம்ம இன்னொரு கார்ட்போர்டு எடுத்ததும் ஈவனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து 15 சென்டிமீட்டரில் காமிச்சிருப்பேன். பட் ஆனால் அப்புறமேட்டு நான் வந்து கட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ திறந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஸ்ட்ரைப் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இதில் மட்டும் நான் வந்து ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவலாக நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணாதீங்க. மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஸோ மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்டிக்கு வந்து குட்டி ஒன்று இருக்கிற மாதிரி, நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மேலே மட்டும் ஷெட் பண்ணுறதுக்காண்டி இந்த தேங்காய் நார் இருக்குல்ல அது வந்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் கம் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபெவிகால் போட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காயத்துக்கு லேட் ஆகும், அவ்வளோதான். ஸோ நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டிக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டேன். ஸோ சைடில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ட்ரிம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெயிண்ட் வந்து எப்படி பண்ணுறன்ற வீடியோ வந்து நான் வில்லேஜ் ஹவுஸ் எப்படி பண்ணுறன்ற வீடியோ நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த பெயிண்ட்டை வந்து நான் எடுத்து இதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நீளமாக ஒரு கார்ட்போர்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கார்ட்போர்டில் வந்து நம்ம ரெட் கலரில் மெரூன் கலரில் ஒரு பெயிண்ட் நம்ம வந்து போன வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணுறன்ற வீடியோ. ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதே வில்லேஜ் ஹவுஸ் தான். இல்லைன்னா நீங்கள் வந்து அக்ரிலிக் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பிக்கராக இருக்கிறதுனால நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெயிண்ட் எப்படி பண்ணுறன்ற வீடியோ உங்களுக்கு வந்து ஓகே ஃப்யூச்சர் வீடியோ வரும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செங்கல் மாதிரி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்கேல் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அந்தளவு பெஸ்ட் கொடுக்கல. நீங்கள் நார்மலாகவே உங்கள் கை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. மினிமம் வந்து 5 காலம்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ நம்மளோட இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைப் எடுத்துருந்தேன். அதில் வந்து 2 பெருசாக வந்து நான் கட் பண்ண சொல்லியிருந்தேன். அதை வந்து நம்ம ஷெட் பண்ணியிருந்தோம்ல, அது 2த்தையும் வந்து நான் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, நீங்கள் ஃபேவ்பாண்ட் போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே காயும். இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும்.
நெக்ஸ்ட் ஒரு 5 ஸ்டிக்ஸ் வச்சுருந்தோம்ல அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நான் வந்து நீங்கள் ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த க்ளூ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங் க்ளூவாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டாப்பில் மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து நிற்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்து ஷெட் மாதிரி போட்டிருக்க வேண்டியதான். ஓகே, ஸோ உங்களுக்கு பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து உள்ளாக்க வந்து கம்பி சொருவி வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அந்த ஐடியா இப்போ வரல. ஸோ அதனால் அந்த இது மட்டும் எடுத்துகிட்டு நார்மலாக வந்து இந்த ஷெட்டை வந்து அப்படியே இந்தோட வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுவும் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ஸ்ட்ரைப்குள்ளே நீங்கள் வந்து கம்பி மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, பட் ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் ரோல் இருக்கு இல்லையா, சாரி நியூஸ் பேப்பர் ரோல். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அது கூட வச்சுக்கலாம், நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா.